ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலாவும் ஸ்பினாச் சப்பாத்தியும் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்பினாச் பியூரை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஏதாவது ஒரு வகை கீரை எடுத்துகிட்டு 2-3 பல்லு பூண்டு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கங்க. அதை அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. அதை அப்படியே கோதுமை மாவில் ஊற்றி உப்பு போட்டு தண்ணி தெளித்து எப்பவும் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்குங்க. நான் இன்றைக்கி ஃபுட் ப்ராசஸரில் போட்டிருக்கேன். ஒரு 1/2 hour மூடி வச்சுருங்க. சப்பாத்தி சாஃப்டாக வரும். அதுக்குள்ளே நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி ஹோம்மேட் பன்னீர் தான் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் பாலுக்கு எனக்கு இவ்வளோ பன்னீர் கிடச்சிது. அதை குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயம், 4 தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகா சும்மா ரஃபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் ஒரு க்யூப் பட்டர் போட்டு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் பீசஸ்லாம் அதில் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. எப்போதும் ஃப்ரை பண்ணும் போது இப்படிலாம் ஒட்டாது. இன்றைக்கி வீடியோ எடுக்கிறப்பன்னு பார்த்து தான் எல்லாம் பழிவாங்கும். சரி, பரவாயில்ல, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அதே கடாயில் இன்னொரு க்யூப் பட்டர் போட்டு வெங்காயம், பச்சை மிளகா, ஸ்க்ரீனில் தெரியிற ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்லாம் இல்லை, ஓரளவு வதக்கிக்கோங்க. அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கோங்க. அது நல்லா கலந்து விட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. அது தக்காளி நல்லா கொலைய வேகட்டும். இப்போ மசாலா பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடுங்க. அவ்வளோதாங்க, கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கிரேவியில் 1/2 ஸ்பூன் ஜீனி போட்டுட்டு ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை, அதனால மலாயை நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதோட 2 ஸ்பூன் கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. காட்ட மறந்துட்டேன். ஃப்ரை பண்ண பன்னீர் க்யூப்ஸ்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. லாஸ்ட்டாக கசூரி மேத்தி போட்டு 1 க்யூப் பட்டர் போட்டு கார்னிஷ்க்கு கொஞ்சம் மல்லித்தலை போட்டு மூடி வச்சுருங்க. அந்த பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே சப்பாத்தி மாவு நல்லா ஊறி இருக்கும். அப்போ தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு வழக்கம் போல் சப்பாத்தியை தேய்ச்சிட்டு சூடான கல்லில் போட்டு லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணி சுட்டு எடுக்க வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, கீரை சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. இதிலே பீட்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் போட்டால் பீட்ரூட் சப்பாத்தி, கீரை போட்டால் கீரை சப்பாத்தி. ஏதோ கலர்ஃபுல்லாக கொடுத்தா தானே குட்டீஸ் ஆசைப்பட்டு சாப்பிட்றாங்க. அதனால் இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ண வேண்டியதாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஹோம் குயின்.